Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எப்பவும் போல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு வந்து பொக்கிஷ மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சோ அது வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு விஷயம். நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். ரீசன்ட்டா கூட அதுக்கான ஒரு வீடியோ நான் புலம்பியே தள்ளியிருப்பேன். சோ அதனால வந்து அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட நாகாஸ்வனி நேச்சுரல்ல நம்மளுடைய 14 ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சம ரிசல்ட் எல்லாருக்குமே. ஏன்னா இது வந்து 100% எல்லாமே நம்ம நேச்சுரலா பண்றது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். இப்போ கூட ஒரு சில சிஸ்டர் எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் ஆயில் பத்தி. டேண்ட்ரஃப் வந்து எங்களுக்கு போக போக அந்த நெத்தியில இருக்கிற அந்த பிம்பிள் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கிறது எல்லாம் தானாவே சரியாயிட்டு ஸ்கின் கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தலையில இருக்கிற டேண்ட்ரஃப் கிளியர் ஆனாவே ஃபேஸ் நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டேண்ட்ரஃப் ஆயில்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட். எல்லாமே வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில் எல்லாமே சொன்னா 14 இதே நான் சொல்லணும் பெனிஃபிட்டோ. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூலாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஊர், உங்கள் பேர், என்ன ப்ராடக்ட் வேணும் இதெல்லாமே சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டுமே அனுப்பிச்சி விட்டுருவேன். என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் என்கிட்ட டீட்டெயில் கேட்டுட்டு. அடுத்த குட் நியூஸ் என்னன்னாக்க நிறையா சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னருக்கு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் போட்டு சூப்பர் ஃபாஸ்ட் கொடுத்துட்டீங்க. ஆமாம் என்னன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க வெளியில போறோம் பிரியாணி அதுன்னு பாந்துறதுனால ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரிலாம் நாங்க கொண்டு போறோம். அதனால எனக்கெல்லாம் ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டாங்க, அக்கா நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், நீங்க சொன்னதை நான் இந்த இது கரண்ட்லயே வச்சு கெட்டில அது நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா எனக்கு அது ரொம்ப நாளா ஆசை, இந்த கரண்ட்ல ஜக்கு மாதிரி வச்சு இப்போ தண்ணி பிடிக்கிறாங்களா அது வேணும்டா மச்சான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது வச்சே நான் வந்து உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு நான் அங்கே கொடுக்கறதாக்கா சாப்பிட்றேன், சில நேரம் ஸ்கிப் ஆகி மைண்டு டைவர்ட் ஆகி என்னென்னவோ திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பாக மத்தியானத்துக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகக்கூடிய மத்தியானம் லஞ்சுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வந்து நான் சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறேன். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆமாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கு அப்படின்ட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் நான் அதை வந்து கொடுத்தது. இப்போ வந்து நான் அதை ஒரு என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக ஒரு ஆஃபர் மாதிரியும் நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்றாங்க, அது கணக்கே கிடையாது. 200 கிலோ 300 கிலோ இப்படின்னு வெயிட் லாஸ் பவுடர் மட்டுமே அடிக்கடி நம்ம ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், வெயிட் லாஸ் பவுடர் அந்த பேக் சொல்றேன் மொத்தமா. ஸோ இதோடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இப்போ எனக்கு ரீசெண்டா ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க, சும்மா வாக்கிங் தான் நான் போனேன், எனக்கு 10 நாள்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து 2 கிலோ என்னவோ சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் வந்து 3.5 கிலோ கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் லாஸும் வந்து அதிகமாகுது, இல்லை 2 கிலோ இந்த மாதிரியே 10 நாளில் தெரியாது, பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணுனாலும் என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே வர்றேன். இதை வந்து அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக கண்ணீரே விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியில் இருந்த மகிக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு பெரிய சந்தோஷத்தில் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா சிவசிவான்னு சொல்றத என் வாழ்க்கையில நான் கோடி முறை கூட சொல்லியிருப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என் பாட்டி சொல்ல சொன்னாங்க, நான் அதை சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் சிவசிவான்னு சொல்லிட்டே இருப்பேன். அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். சிவசிவான்னு சொல்றது ஏன்னா பக்கத்து வீட்டில் சிவா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அதனால எங்கப்பா சிவபெருமான் அப்பாவை சொல்றேன். ஸோ அதனால மிராக்கில் நிறைய விஷயம்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன அறியாமையே வந்து நான் அடிக்கடி வந்து நிறைய சொல்ல ஆரம்பிச்சது முருகா 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 முருகா. எப்ப பார்த்தாலும் முருகா வந்து ஏய் சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க, சும்மா இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டுருவாரு போல. இன்னும் கொஞ்ச நாள் ஞானப்பழத்தை பிழிந்து ஆரம்பிச்சிருவோம். ஆமா, பிழிந்து குடிச்சுக்க வேண்டியதுதான் நம்மளே. ஸோ வந்து முருகா முருகா முருகான்னு இப்போ கூட இதில் ஏதோ வாட்டர் வேர்ல்டா என்ன ஒண்டர் வேர்ல்டு பண்ணுமே, அங்கே போயிட்டு பார்க்கில் உட்காந்து சுற்றுனோன்னா முருகா 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 காப்பாற்று முருகா அப்படின்ட்டு இருந்தேன். ரீசெண்ட் டேஸில் என்னவோ தெரியல, சிவபெருமான் அப்பா வந்து அவருடைய பிள்ளையுடைய பேரை கூப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விட்டா மாதிரி அவ்வளோ பேர் அவர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முருகர் சிலை வேணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. இது மாதிரி நிறைய வந்துச்சு. ரீசெண்டாக வந்து தம்பி ஒரு அலப்பறையை கொடுத்து கும்பகோணத்தில் போய் நாங்கள் சிலையும் வாங்காமல் சுவாமி மலையில் போய் முருகரை பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி இந்த யூடியூப்பை நான் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேல்மாறல் பற்றி வந்துட்டே இருந்துச்சு. வேல்மாறல் படித்ததுனால இப்படி நடந்தது, வேல்மாறல் படித்ததுனால அப்படி நடந்தது, வேல்மாறல் படித்ததுனால நம்ம கனவுல வந்து முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முருகருடைய உருவமோ அப்படி இல்லைன்னா வேலோ அப்படி இல்லைன்னா மயிலோ இந்த மாதிரி காட்சி கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யாராவது ஒருத்தரோட இது வந்துகிட்டே இருந்துச்சு. நான் இவர்கிட்ட சொல்றேன், ஒருவேளை முருகர் என்ன வேல்மாறல் படிக்க சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணுமே. நம்ம காலையில எழுந்து அறக்க பறக்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வேலைக்கு போறாள், ஆஃபீஸ்க்கு வந்துருவோம். ஆனால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியலையே. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கா முதல் நாள் நைட்டு பார்க்குறேன்,
நம்ம நில வச்ச அன்னைக்கு, நம்ம மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு. நாளைக்கு தான் ரொம்ப நல்ல நாள் ஆச்சு, நம்ம நாளைக்கே படிச்சுட்டா என்ன, இன்றைக்கே முடிவெடுக்கிறோம், இனிமேல் தள்ளி போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே இதை வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்புறீங்கன்னு தெரியாது, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் சொல்கிறது சத்தியமாக உண்மை. இன்னொன்று வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், நான் சொல்லும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷத்தை கடவுள் கொடுத்துருப்பாரு அப்படி சொல்லிட்டு. அப்போ நான் காலையில் எந்திரிச்சிட்டேன், 4 மணிக்கு எந்திரிச்சு, எப்போ எந்திரிக்கிறது 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் அது இதுன்னு நிறைய படிக்காமல் முழுக்க வேல்மாறல் மட்டும் படித்தேன். என்ன முருகரே எந்திரிச்சு வந்து சிரிச்சிருப்பாரு, ஓரளவு கோவம் வந்திருந்தா வேலை எடுத்து காமிச்சிருப்பாரு, என்ன நீ இந்த மாதிரி திக்கு தடுமாறுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லிட்டேன், டாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல மனப்பாடம் ஆகிடுச்சு, ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நான் இதுவாகாமல் தடுவாராமல் படிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு நான் படித்து தடுமாறி தாண்ட போட்டு விட்டுட்டு ஓடிட்டேன் பாதிலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் ஆரம்பிக்கும் போதே என் மனசுக்குள்ளே என்னென்னா, எங்களுடைய நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எங்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை அப்படின்றது வேறு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், போர் அடிக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 9 கட்டப்பையில் தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சிது. இதில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டீங்கல்லக்கா, ஏன்க்கா நீங்கள் பழசெல்லாம் சொல்கிறீங்க, யாரும் எதுவும் நினச்சிக்க போகிறாங்கன்னு என்கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க. இதில் என்ன இருக்குது, ஆரம்ப கட்டத்தை என்றைக்குமே நினைக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் ஒழுங்காக கொண்டு போவோம். புதுசாக வந்துச்சுன்னு பந்தா பண்ணிட்டு தானே பார்க்குறவங்க. அந்த அர்ப்பண கால் வந்து அர்த்தராத்திரில இருந்து கூட பிடிக்கிற கதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆரம்பத்தில் எதுவும் அது இன்னைக்கு நான் நினைப்பேன், ஆரம்பத்தில் நான் ₹1 நான் சேர்த்து வைப்பேன், இன்னைக்கு இவர்கிட்ட சொல்லுவச்சால அங்கே ₹1 எடுத்து வை அப்படி சொல்லுவேன், ₹10 சேர்ந்தா ₹10, அதனால வந்து எதையும் மிஸ் பண்ணாது எடுத்து வை அப்படி சொல்லுவேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணுறது. அப்போ நான் முருகர்கிட்ட சொல்கிறேன், அப்பா ஆரம்ப கட்ட வாழ்க்கைக்கு இப்போ இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ பெரிய நிம்மதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ எனக்கு ஒரே விஷயம்தான், வேல்மாறல் படித்தா நீங்கள் காட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் மெயினாக படிக்கிறேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நாங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வீட்டில் வெள்ளி வேல் நான் அப்போ வாங்கினது ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வெள்ளி வேலை வச்சு இந்த இடம் வாங்கினது அப்போ வாங்கினது. அப்போ அந்த வெள்ளி வேலுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன்னா 6 வாட்டி குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயபக்தியாக கீழேருந்து மேல் வாக்கில் 6 பொட்டு நான் வச்சுட்டேன். குங்குமத்தை எடுத்து 6 இடத்துல நான் பொட்டு வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம யார்கிட்ட போய் பேசுறது, மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர்கிட்ட தான் நம்ம கொட்ட முடியும். காலையில் 4 மணிக்கு எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் தான் முடிச்சு கிடக்கிறது. அதனால அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அப்பா இப்படி ஒன்று சொல்கிறேன். சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கவங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா மந்திரவாதி வீடு மாதிரி ஆகி போச்சு. காலையில் எழுந்துட்டு மணி அடிச்சுக்கிட்டு சாமியை போட்டு பூசாரி கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் செய்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது தான். அதனால் வந்து அந்த வேலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3வது போட்டு நான் அதெல்லாம் கவனிக்கல. எனக்கு அந்த வேலை பார்த்த ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தானே நம்ம குங்குமம் வச்சு என்ன வேலிலேருந்து ஏதோ பொங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்த இப்படி துடைக்கிறதுக்காக இப்போ தானே நம்ம பொட்டு வச்சோம், முதல்ல கையிலலாம் எதுவும் ஒட்டலையே, இப்போ தானே பொட்டு வச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அந்த இடத்த இப்படி துடைச்சேன் பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே கையில் திருநீர் ஒட்டுச்சு. எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அப்பயே நான் வடிவேலு சொல்லுவார் பாருங்க, ஆண்டவா ஆண்டவா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்துருப்பேன். நான் முருகா நீங்கள் நான் படித்ததுக்கப்புறம் தான் காய்ச்சி கொடுப்பீங்கன்னு நினச்சி, இப்பயே திருநீர் கொடுத்துட்டீங்களாப்பா, ரொம்ப நன்றிப்பா, இந்தா படிக்கிறப்பா உட்காந்துன்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் படிச்சுட்டு அன்னைக்கு படித்தேன்னா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நில வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்கனவே நம்மளை சுற்றி கோமாதாலாம் எப்போவுமே இருப்பாங்க. அன்னைக்கு நான் நினச்சிக்கிட்டே வந்தது வந்து நில வைக்கிறோம், நம்மளுக்கு முன்னாடியே கோமாதா இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். அது என்னவோ கடவுள் புண்ணியத்தில் அந்த வீடியோவில் எனக்கு அமைச்சிருப்பேன், கோமாதா அங்கேயே தான் இருந்தாங்க, அவங்கள வந்து யாரும் கூப்பிடவும் இல்லை, அங்கேயே தான் இருந்தாங்க. அப்புறம் நம்ம வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இங்கே ஆஃபீஸில் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ், ஒரு இமேஜ் தான். என்ன வந்ததுன்னா, உங்கள் அட்ரஸ் அனுப்பி வைங்க, திருச்செந்தூர் முருகரை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் முருகர், அடாடாடா அழகான முருகர், பார்த்த உடனே கவுந்துட்டேன். மகிகிட்ட சொல்கிறேன், மச்சான் இங்கே போடுற எவ்வளோ அழகான முருகர். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லியிருப்பேன் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி அங்கே கும்பகோணத்தில் கூட எனக்கு அந்த முக அமைப்பு அந்த மாதிரி கிடைக்கலன்னு. அங்கே இருக்கிறவங்களே எரிச்சல் ஆகிட்டாங்க, எத்தனை முருகரை காட்டுதுப்பா அப்படின்ட்டு. அதனால் எனக்கு அந்த மாதிரி அமையலையேன்னு சொல்லி, சரி அவராக வருவார், நம்ம விட்டுருவோம் இந்த விஷயத்தை. ஆனால் ஒரு குட்டி முருகர் தான் தம்பி மூலியமாக வந்துட்டார்ல அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா சரியான சந்தோஷம். மகிகிட்ட காமிச்சிட்டேன், திருச்செந்தூர் முருகரை. மகி கொஞ்ச நாளாக அப்பப்போ சொல்லிட்டே இருப்பார், திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டே இருப்பார். ரீசெண்டாக கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு எங்களுக்கு. அப்போ இவர் வந்து வேண்டிக்கிட்டாராம். அப்போ தான் அன்னைக்கு ஈவினிங் சொல்கிறாரு, அபி பெரிய ஆச்சரியம் அபி, இன்னைக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தோணுச்சு. அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 40,000 பணம் சாட்டிச்சு. நான் காலையில் நின்றுட்டு இருக்கேன், ஆனால் சாயங்காலம் கொடுக்கணும், ஒரு 4-5 பேர் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் திருச்செந்தூர் முருகன்ட்ட சொல்லிட்டு விட்டுட்டேன், முருகா இது நம்புங்க, இது எனக்கு நான் ஆக்சுவலாக நான் சாமியெல்லாம் அவர் சாமியை கும்பிடாத மனுஷன், ஆனால் அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறாருன்னும் போது அது கடவுளாக மாற்றிருக்காரு அப்படி தோணுச்சு. சாயங்காலம் எனக்கு 40,000 பணம் வேணும்.
அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை விட்டுட்டேன். சாயங்காலம் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு சாயங்காலம் 40,000 கிரெடிட் அந்த கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டோம் அன்னைக்கு, நம்ம கொடுத்தாச்சு கொடுக்க வேண்டியவங்களுக்கு. அப்போ இவர் என்கிட்ட சொல்கிறாரு, அபி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, திருச்செந்தூர் முருகரை சொல்லி தான் நான் வேண்டினேன், ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி சொன்னார். நான் அதான் சொன்னேன், ஏதோ நம்மளுக்கு மிஞ்ச விஷயம் நாங்கள் யார்கிட்டமே சொல்லாமல் 2-3 பேர் எங்களை திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னே சொல்லிட்டாங்க. 2-3 அதுதான் நான் ஒன்று ஒன்றா சொல்ல வரேன் நான். அப்போ இவர் நான் அதான் சொன்னேன், நம்மளுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது, உருவ அமைப்பு வேணா நம்மளாம் கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது, கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது, உணர முடியும், பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் உடனே இங்கேருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். சிஸ்டர் நீங்கள் யாருன்னே தெரியல, ரொம்ப நன்றி சிஸ்டர், இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் நில வச்சோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் முருகர் ஃபோட்டோ பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு, நீங்கள் முருகர் அனுப்பிச்சி விடுங்க, நான் எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ஸ் வருது, அண்ணா பேசுகிறாங்க. அப்புறம் பாப்பா சொல்லிச்சு, நான் உள்ளே போயிட்டேன் ரூம்குள்ளே, இந்த மெசேஜை போட்டு பாப்பா சொல்லிச்சு, அம்மா சிஸ்டர் இல்லைம்மா அங்கிள் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படி சொல்லிச்சு. அப்புறமா தான் நான் போட்டு பார்த்தா இவங்க நம்ம மதுரையில் வந்து வசந்தபாலா அண்ணா இருக்காங்க, நான் அவங்க கடையில் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், தாலி செயின் நான் 50 தாலி செயின் எடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பொருட்கள்லாம் நான் அங்கேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அவங்க வந்து எனக்கு திடீர்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் முருகர் சிலை வேணும் அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து வாங்கி ஒரு சின்ன விஷயத்தினால நான் அண்ணனுக்கு திருப்பி அனுப்பிச்சேன். அது சரி எப்போ வருவாரோ அவர் அப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் எனக்கு அனுப்புகிறாங்க மெசேஜ், நான் தாம்மா அனுப்பிச்சேன், என்னோட இது நம்பர் சேவ் பண்ணலையாம்மா மறந்துட்டீங்களாமான்னு. என்னன்னா அண்ணனோட நம்பர் இன்னொரு நம்பர் நான் சேவ் பண்ணியிருக்கேன், இன்னொரு நம்பர் நான் சேவ் பண்ணலை, எனக்கும் அது தெரியல. அண்ணா நீங்களாண்ணா, நல்ல வேலை இன்றைக்கி நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா. அப்புறம் அந்த அண்ணா கிட்ட சொல்கிறேன், அண்ணன் இன்றைக்கி தானே நான் ஃபஸ்ட்டு வேல்மாறல் படித்தேன், எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இன்றைக்கி முருகாப்பாவே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலையில் திருநீரும் வந்துச்சுண்ணா அப்படி நான் அதை நினச்சிக்கிட்டேன். அண்ணங்கிட்ட அதை சொன்னேன், நான் இன்றைக்கே உங்களுக்கு கொரியர் போட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொரியர் போட்டுட்டாங்க. கொரியர் போட்டவுடனே நான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், அண்ணா இன்னும் கொரியர் வரலன்னு திங்கக்கிழமை அனுப்பிச்சேன். அப்புறம் அண்ணா சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை வந்திருப்பா உங்களுக்கு முருகர் அன்னைக்கு வந்துருவாருன்னு. அப்புறம் பார்த்தா இந்த தங்கப்புள்ள செவ்வாய்க்கிழமை தான் வந்தாங்க. நேற்று வந்த உடனே நேரில் பார்த்தா உண்மையாகவே சொல்கிறியா, எந்த 1000 சிலை நான் பார்த்துருப்பேன். எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக தோணலை. எல்லாருமே ஒரே முருகர் தான், பல ரூபத்தில் இருக்காங்க. எனக்கு வந்து தெரியல மனசுக்கு, ஒருவேளை நானாக வர்றேன் நீ எதுக்கு கவலைப்பட்டு போய் தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. இப்போ வந்து அவரை வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா கும்பிட்டுக்கங்க, எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்கும். இந்த தங்கம் மாதிரி தான் இருப்பார், ரொம்ப அழகு, அவ்வளோ அழகாக இருப்பார். அதை நேற்று வேறு நான் இவரை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சேன். நம்ம அகிட்ட சொன்னேன், இவருக்கு ஃபோட்டோ ஃபேஸ்டா மச்சான், நேரில் விட ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்க வேலு, இன்னொன்று கூட இருக்காது, எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. எனக்கு திருச்செந்தூர் முருகர் வச்சுருக்காரு அந்த, ஸோ அவரே தான் இவர். நல்ல அழகாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நான் காலையில் இங்கே ஆஃபீஸில் தான் வச்சுருக்கேன் இவரை, நம்ம சொந்த வீடு மாடிக்கு போனோன்னு எடுத்துக்கலான்னு சொல்லி. இதெல்லாம் இது திருவாச்சியா இது பேர் எனக்கு, இதெல்லாம் வச்சு அழகாக இருக்காரு. காலையில் விளக்கு ஏற்றிட்டு நான் தீபாராதனை பண்ணுறதுக்கு இவர் முன்னாடி இப்படி அந்த விளக்கை காட்டுற, எனக்கு என்னமோ கோவில் கருவறையில் அவரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் பார்க்குறவங்க நினைக்கலாம், என்னடா ஒரு முருக சிலைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இவ்வளோ சந்தோஷப்படுறீ அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ சந்தோஷம். இன்னொன்று ஒரு ஆச்சரியமாக சொல்லிட்டுங்களா, இந்த முருகரை நேற்று போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் வாங்க போகிறேன். அப்போ வந்து முருகர் சிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னு கேட்டாங்க. முருகர் சிலை, ஏன்னா நம்ம அங்கே தான் கொரியர் போடுறோம், அதனால் நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்போ அந்த அண்ணா சொல்கிறாங்க, நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. அந்த அண்ணனும் சொல்கிறாங்க, திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்துருங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் ஆச்சரியமாக சொல்கிறேன், நாங்களும் அங்கே தானே நினச்சிட்டு இருக்கோம், வந்தவரும் திருச்செந்தூர் முருகர் தான், நீங்கள் போக சொல்கிற இடமும் அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதை தான் நான் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், நம்பினவங்க கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், அதுக்கு ஒன்றான இது இருக்குது. நான் நம்ப மாட்டேன், அப்போ எனக்கு கெட்டது நடக்குமான்னு கேட்டீங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம செய்கிற நல்ல பலன் கெட்ட பலன் தான் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பிக்கைன்னு வைங்களேன். அவங்களுக்கு இந்த படித்து முடித்தாலுமே ஏதாவது ஒரு கைத்தொழிலை நம்ம கற்றுக்குறோம்ல ஒரு நம்பிக்கைக்கு, அது மாதிரி இவர் வந்து எல்லா நம்பிக்கையும் நம்ம மேலே நம்ம தொழில் மேலே வச்சாலும் இவருடைய இது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ நான் டெய்லியுமே வேல்மாறல் படிக்கிறேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேல்மாறல் படிச்சுட்டு தீபாரணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வர்றது. இன்றைக்கி இவரை பிடிச்சி உட்கார வச்சு அவராக வந்தார், சரி உட்காந்து எனக்கு படினேன். 24ஆம் நம்பர் வரைக்கும் படித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் கூட படிச்சிங்கன்னா நீ மத்தியானம் தான் முடிப்பேன், நீ மட்டும் படின்னு சொன்னார். நான் படித்தேன், அவர் கேட்டார். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும்ல, எனக்கும் சத்தியமாக குழப்பம் இருந்துச்சு. வேல்மாறல் படிக்கலாமா வேணாமா,
ஏன்னா கந்த சஷ்டி கவசம் முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, எதைத்தான் படிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு உண்மையாகவே. இப்போ அன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா வேல்மாறலாம் என்னதுன்னு எடுத்து பார்த்துட்டு தள்ளுனா பாருங்க, ஸோ இங்கே பெரிய பேஜாக போச்சு. ஐயோ அம்மாடி இதை நான் படிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தா ஈஸியாக வருது படிக்க. அதனால் படிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக படிங்க, முழு நம்பிக்கையோடு படிங்க. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் படித்தேன். அப்பா நீங்களே பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நாங்கள் நல்லா இருந்தால் போதும், நீங்கள் எங்களுக்கு எப்பவுமே துணையாக இருங்க அப்படி சொல்லி படித்தேன். உண்மையாகவே அது பெரிய ஒரு இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம், அது வந்து நீங்களே நினைக்கலாம், ஆமாம் கிராமத்தில் வந்து மயில் அப்படின்றது வந்து எல்லா இடத்துக்கும் வர்ற விஷயம் தானே அப்படி சொல்லிட்டு. நான் வந்து காலையில் எங்கே போனாலுமே நம்ம பூஜை பண்ண எந்திரிக்கிறோம் அப்படின்னா சாமி நினப்பு தானே இருக்கும். குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த முருகர் நினப்பு தான். நம்ம 2வது நாள் வேல்மாறல் படிக்க போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி திக்காமல் திணறாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சிஸ்டர் வந்து மயில் காய்ச்சி கொடுத்ததா சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ அந்த மயில் சவுண்டு கேட்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ நான் காலையில் குளிச்சுட்டு இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா தூரத்தில் மயில் சவுண்டு கேட்டுச்சு, தூரத்தில். அப்போ நானாக என்ன நினச்சிக்கிட்டேன், நம்ம எத்தனையோ வாட்டி மயிலை பார்த்துருக்கோம், இங்கே கிராமத்தில் இருக்கிறது சகஜமாக, நம்மளுக்கு கிட்ட கேட்டாலும் முருகர் தான் வந்துட்டார் போல நம்ம நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக தானே கேட்டுச்சு, கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட அந்த மயில் சத்தம் கேட்டுச்சு. அடாடாடா ஒரே பூரிப்பு, டாடி இந்த வந்துட்டேன் டாடி, டெய்லி எதனா ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் வர்றேன் டாடி இப்போ படிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து எந்த கவலை இருந்தாலும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், இது எந்த பிரச்சனை வந்து சரியாகலை அப்படின்னும் போது கடைசியாக ஒரு வாட்டி நம்ம கடவுளை நினச்சி கும்பிட்டு பார்ப்போமே, கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி கூட ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போமே. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி படிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தான். தாராளமாக படிக்கலாம். வேல்மாறல் படிக்கிறது மூலிமா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடைக்குது, மனசுக்குள்ளே ஒரு தைரியம் கிடைக்குது, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதனால் நீங்களும் பண்ணுங்கள். நான் வந்து எங்கள் டாடியை உள்ளே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டப்பாவில் தான் வந்தார், அதனால தான் இதே டப்பாலேயே எடுத்து வச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படி தள்ளி விட்டு போயிடாமல் உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட சொல்லி நீங்கள் கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். முருகர் ஃபோட்டோ இருந்தால் தான் நான் பண்ணணுமா, வேல்மாறல் படிக்கணுமா அப்படின்னு டவுட் வேண்டாம். 100 ரூபாயில் வேல் இருக்குது, அதை வாங்கி வச்சு படிக்கலாம். இல்லை ஒரு சின்ன ஃபோட்டோ வைங்க, எதுவுமே இல்லையா வாங்க முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசார முருகர் நினச்சிட்டு படிங்க, அவ்வளோதான். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.